everyone, welcome to Everything You Need YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரியலா பாய் வீட்டு பிரியாணி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். எங்க போன வீடியோலாம் பார்க்கலனா உடனே போய் பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சொல்ல போகிறதில்ல. வீடியோ போக போக என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. ஸோ ஒரு 100 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பாயை வச்சு மட்டன் பிரியாணி செஞ்சோம். எனக்கு அது உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் ஷேர் பண்ணுறோம். ஏன்னா அந்த பிரியாணி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணிங்கன்னா அந்த ரியல் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காம போக நிறைய சான்ஸ் இருக்குது. வாங்க எப்படி பாய் விட்டு மட்டன் பிரியாணி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 25 kg பிரியாணி வட்டா எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சு நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணோன்னே 4 liters ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றுங்க. ஊற்றி நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஆயில் சூடானதும் ஏலக்காய் 10 grams, பட்டை கிராம்பு 10 grams போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு சூப்பரான ஃப்ளேவர்டு ஸ்மெல் வரும். வந்த உடனே 8 kg கட் பண்ண ஆனியனை நம்ம வட்டால போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்ட பிறகு அந்த ஆனியன் பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கும். அப்படி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 4 kg தக்காளியை அந்த வெங்காயத்து கூட போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்ட பிறகு ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்த உடனே 1 kg இஞ்சி பேஸ்ட் அண்ட் 1 kg பூண்டு பேஸ்ட் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் தனியாக ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த பிரியாணியோட ஃபுல் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை போட்டு நல்லா வதக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலையே செஞ்சு வச்ச பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணுங்கள். கூடவே மட்டன் மசாலாவும் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு சூப்பரான ஃப்ளேவரை தரும். அதுக்கப்புறம் 20 25 பச்சை மிளகா வரைக்கும் காரத்துக்காக நம்ம போட்டுக்கலாம். இந்த மசாலா தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் செய்யும் போது ஒரு 50 grams யூஸ் பண்ணோம். ஆல்ரெடி சில்லி போட்டிருக்கோம். ஸோ காரத்துக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஒரு கட்டு புதினா அண்ட் அரை கட்டு கொத்தமல்லி நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே 2 liters கர்டும் போட்டு நல்லா ஸ்டிர் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம போட்ட மிக்சரை நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போது எடுத்து வச்சுருக்கிற 12 kg மட்டனை நம்ம வட்டால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெள்ளாட்டங்கரியாக போடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றணும். எப்படி தண்ணி ஊற்றணும்னா கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு படி அரிசிக்கு 1.5 படி தண்ணி ஊற்றலாம். ஸோ நாங்கள் 15 kg ரைஸ் போடுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டோம். அண்ட் தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணணும். மட்டன் நல்லா வேகிற அளவுக்கு குக் பண்ணுங்கள். அது எப்படி செக் பண்ணுன்னா ஒரு மட்டன் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்து செக் பண்ணிக்கலாம் வெந்துருச்சா இல்லையான்னு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் போடணும். நம்ம எந்த டைமில் ரைஸ் போடணுன்னா அந்த மசாலாலேருந்து ஆயில் தனியாக பிரிஞ்சு வரும். அப்படி பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பிரியாணி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் போட்ட பிறகு நம்ம பண்ண போகிற மிக்சிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம போடுற அரிசி வந்து உடையக்கூடாது. உடஞ்சா அது நல்லாவே இருக்காது, பிரியாணி அரிசி மாதிரியே இருக்காது, சாதா அரிசி மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு கிண்டும் போது பிரியாணி அரிசி வந்து உடையாத அளவுக்கு கிண்டணும். ஸோ 90% ரைஸ் குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கூட வந்துட்டு தேவையான அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மிக்ஸு போட்டு நல்லா ஸ்டிர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிரியாணியை மூடி வச்சுட்டு 5 to 10 minutes நல்லா தம் வச்சுருங்க. தம் வச்சு முடித்ததுக்கப்புறம் கீழே இறக்கி நம்ம எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடலாம். பாய் விட்டு பிரியாணி ரெடி. இதை நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். பாய் வீட்டு கல்யாணத்தில் எப்படி டேஸ்ட் இருந்துச்சோ அதே டேஸ்ட்டு தாங்க இருந்துச்சு. ஸோ மறக்காமல் நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீட்டில் 1 kg ரைஸில் எப்படி பண்ணணும்னு வேணும்னாலும் அண்ட் உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்
அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், முக்கியமாக இந்த அம்மா அத்தை அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.